அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த 2 வாரமாக அருள் சகோதரி லீமா ரோஸ் ஃபெல்சி தன்னுடைய அனுபவங்களை அதிகமாக பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கா நாட்டில் போய் சிச்சிலி மிஷன் அப்படிங்கிற அங்கே இடத்துல போய் அவங்க பணிபுரிந்தாங்க. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாம் குடிசை தான். அந்த குடிசையில் வாழ்கிற அந்த மக்கள்கிட்ட தான் பணி செஞ்சாங்கன்னு அழகாக சொன்னாங்க. அதே போல் அந்த இடத்துல கல்வியில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்கூல்ஸில். அதுக்கு அந்த ஸ்கூலை பற்றியும், அதே போல் அங்கெல்லாம் எப்படி எஜுகேஷன் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். ஆதி காலத்தில் ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு பயனியர்ஸ் அவங்க அந்த ஸ்கூல் கட்டி, அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் அந்த பில்டிங் ப்ளஸ்ஸு அவங்க ஸ்டாஃபு இது மட்டும்தான் பில்டிங்காக இருக்கும். மற்றதெல்லாமே ஹட்ஸாக தான் இருக்கும். அது ஒரு காடு தான். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரே காடு மாதிரி தான் இருக்கும். நிறைய மரங்கள் இடையில அந்த மாதிரி மிஷன் அங்கங்கே இருக்கும். இப்போ இது மட்டும்தான் ஸ்கூலு. அந்த ஒரு 50 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் பார்த்தோம்னா அது மட்டும்தான் சிச்சிலி மிஷனில் இருக்கிற அந்த ஸ்கூல் தான். ஒரே ஸ்கூல் தான் 50 கிலோமீட்டர். ஆமாம். ஆனால் மக்கள் வருவாங்க அங்கேருந்து. மக்கள் அங்கேருந்து வீக்கெண்டில் போயிடுவாங்க. அங்கே ஹாஸ்டல் வசதியெல்லாம் கிடையாது. அதனால் வீக்லி போர்டர்ஸ் மாதிரி அவங்களே ஸ்கூலை சுற்றி அவங்களே ஹட்ஸு, அதாவது குடிசை மாதிரி உருவாக்கிக்கிடுவாங்க. அவங்களே போட்டுக்குவாங்க. அந்த மண்ணு வச்சு கட்டி அது மேலே தாட்சஸ் அந்த கூரையெல்லாம் போட்டு அவங்களே இருந்துக்குவாங்க. இப்போ இவங்க படிக்கிறாங்கன்னா பின்னால் வரக்கூடிய அவங்க வழிமுறைகள், அவங்க தம்பி தங்கச்சின்னா அப்படியே அவங்களே அப்படி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்களே இந்த சோளம் கொண்டு வருவாங்க. மற்றதெல்லாம் அங்கே வாங்கிட்டு வர முடியாது, லோக்கலில் வாங்கிக்குவாங்க. சோளம் கொண்டு அதை அரைக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னா அரைச்சி தானே இந்த மில்லி மீல் அவங்கள ஷீமா செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை அரைக்கும்போது காசு இல்லை, இந்த சோளத்தை முழுசாக வேக வச்சு சாப்பிட முடியாது, அரைச்ச மாவாக்கி அதை களி கிண்டி தான் சாப்பிடுவாங்க ஷீமாவை. அது காசு இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, நம்மகிட்ட சிஸ்டர் வி நீடு பீஸ் ஒர்க்குன்னு கேட்பாங்க. நேரடியாக காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. பீஸ் ஒர்க் அப்படின்னா அவனுக்கு பணம் தேவைப்படுது செலவுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாக்கெட் மணியோ அல்லது ஏதாவது டோனர்ஸ் வர்றவங்கள்ட்ட நம்ம வாங்கி வச்சு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து தான் கொடுக்கணும். அதாவது சும்மா அவங்கள்ட்ட எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சும்மா காசு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இது பண்ணிட்டா திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் கார்டனில் ஏதாவது கார்டனிங்லாம் பண்ணி அதை பெட்டு போடு, அந்த விதை போடு அப்படின்னு சொல்லி பிளான்டிங் பண்ணி. ஏன்னா எங்களுக்கு நமக்கு காய்கறி தேவைப்படுது. 3 கிளைமேட்ஸும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதனால் நாட்டு காயும் விளையும், மலை காய்கறிகளும் விளையும், எல்லாமே அங்கே விளையும். சோளமும் போட்டு எடுத்துக்கலாம். அதனால் என்ன செய்வோம், இதெல்லாம் கொஞ்சம் கார்டன் ஒர்க்கு தண்ணி ஊற்ற சொல்லி ஏதாவது பண்ண சொல்லி காசு கொடுத்து அவனை அரைச்சிட்டான். ரெலிஷ் வேணும் அப்படின்னா சைட் டிஷ்க்கு ஏதாவது ரெலிஷ்ன்னு சொல்லுவாங்க. ரெலிஷ் வேணும் அப்படின்னா அதுக்கு அங்கே போய் மார்க்கெட்டில் கீழே கொஞ்சம் அந்த கீரையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சில நேரத்தில் தோட்டத்து வேலை செய்யும்போது காய்கறியெல்லாம் கொடுப்போம். அப்போ அவங்க அந்த ஹட்டில் இருந்து தங்கி அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு சும்மா வந்துடுவானுங்க. அப்புறம் ஒரு 10 o'clock பிரேக் விடும். அப்போ போய் அதை கிண்டுவானுங்க. அந்த தீ எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த கட்டைகளை எப்பவும் அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். அதை சுள்ளிகள்லாம் வச்சு பற்ற வச்சு அது திரும்ப சாப்பிடுவான். 10 மணிக்கு சாப்பிட்டோம். அப்புறம் 1 மணிக்கு போனோடனே அது ரொம்ப ஹார்டாயிரும் அந்த ஷீமா சோளக்களி. அதனால் அப்பப்போ சூடாக கிண்டி சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு ஒரு தடவை அப்படி கொஞ்சம் எல்லா நேரமும் அதுதான் சாப்பிடுவாங்க. அதே தான், வேற இல்லை. வேணும்னா பிரெட் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸ்கோன்ஸ் பிரெட்டெல்லாம் இதில் விற்கும் மார்க்கெட்டில், அதை வாங்கி ஜாம் தடவி சாப்பிட்டுக்குவாங்க இப்படி. ஆனால் அவங்க கவர்மெண்ட்டுக்கு 50 கோச்சா கட்டணும். 50 நம்ம மணிக்கு ஒரு 500 ரூபா மாதிரி கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோதான் ஃபீஸு. நல்ல முறையில் படிப்பானுங்க, நல்லா படிப்பாங்க. இடையில ட்ராப் அவுட்ஸ் ஆவாங்க. கேர்ள்ஸ் தான் ரொம்ப ட்ராப் அவுட்டு. அது எப்படின்னு பார்த்தா, அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணோடனே அவங்க ட்ரைபல் கல்ச்சர் படி அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள அப்போலேருந்தே திருமணத்துக்கு தயார் பண்ணுவாங்களாமா. அது எல்லா பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது ஓல்டு லேடிஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போய் அந்த 1 மாதத்துக்கு சொல்லி கொடுத்து அது திருமணத்துக்கு தயாராகி உடனே அவங்கள திருமணத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம், இப்படி ஒவ்வொரு குழந்தையாக போயிட்டு இருந்துச்சு. இது நல்லது இல்லையே. பெண்கள் இந்த காலத்தில் எத்தனையோ சாதிக்க வேண்டியிருக்கு.
அதுக்கு முன்னால் இப்படி சீக்கிரமாக பியூபர்ட்டி ஒரு 15-16 வயசில் இப்படி ஆகும்போது போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் என்ன ஆகுறது அப்படி தே ஆர் நாட் ஓன்லி ஃபார் த ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் போய் பேசி அதை வீடு விசிட் பண்ணுவோம். காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் இருக்கும், 1 மணி வரை தான். அப்புறம் சாயந்தரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸே கூட்டிகிட்டு போய் எல்லா ஊரும் சந்திப்போம். பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் சந்தித்து மக்கள் வாழ்க்கை என்ன, அவங்களுடைய நிலை என்ன, எப்படி என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, என்ன கஷ்டம், அவங்களுடைய கல்ச்சர் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் போனால் நல்லா பயங்கரமாக உபசரிப்பாங்க. ஆனால் அவங்கள சந்திச்சுட்டு வரும்பொழுது சும்மா விட மாட்டாங்க. அவங்க அங்கே வந்து நிலக்கடலை நிறைய விளையும், அதெல்லாம் கொடுப்பாங்க. கிரவுண்ட் நட்டு, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, அந்த கிரவுண்ட் நட்ஸ் வந்து வரும்போது உரிச்சு கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க. இப்படியாக லாங்குவேஜஸ் பொறுத்தளவில் அவங்க பிரிட்டிஷ் காலனைஸ்ட் கண்ட்ரினால எவ்ரிபடி குட் ஸ்பீக் இங்கிலீஷ். எல்லாருமே அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து அது லோசி. அங்கே வந்து பெம்பா, ஞாஞ்சா, அப்படி நிறைய லோக்கல் டயலக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் இவங்க லோசி ட்ரைப்பு லோசி லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து லிட்டர்ஜிக்கல் லாங்குவேஜுக்கு ஃபாதர்ஸ் போகிறவங்க, ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறவங்கலாம் கண்டிப்பாக அதை படித்தாகணும். இப்போ எங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஃபுல்லி இங்கிலீஷ். அவன் 4th வரை அவன் லோக்கல் லாங்குவேஜில் படித்தாலும் 5th வரும்போது ஹைஸ்கூல் வரும்போது அவன் ஷீ ஹேஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். என்கிட்ட வந்து பேசும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும், அப்போ தான் என்னோட பொருள் கொடுக்க முடியும். அதனால் எங்களுக்கு வந்து எஜுகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஏன்னா ஃபுல்லி இங்கிலீஷ் ஸ்கூலில். சும்மா அவங்களோட பழகிறது, முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அது லேர்ன் பண்ணுவோம். மற்றபடி எங்கேயாவது போய் லாங்குவேஜ் கோர்ஸ் 3 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் இருந்து ஹாஸ்பிட்டல் சிஸ்டர்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்காங்க வேறு இடத்துக்கு போய். அப்படிலாம் நாங்கள் போகல, நேரடியாக ஸ்கூல் போயிட்டோம். பிகாஸ் வி நோ இங்கிலீஷ், வித் இங்கிலீஷ் வி கேன் ரன் த ஸ்கூல், மேனேஜ் எவ்ரி திங். எலக்ட்ரிசிட்டியே இல்லாத நாடு, இருண்ட கண்டங்கிறத அங்கே போய் தான் நான் உண்மையாகவே உணர்ந்தேன். நான் சாயந்தரம் ஆனால் ஒன்றும் வானமே இல்லை அப்படின்ற அளவில் அந்த நிலா வெளிச்சத்தில் தான் அவங்க எல்லாம், நிலா வெளிச்சம் இந்த வெளிச்சத்தில் தான் அவங்க நைட்டெல்லாம் ஓதுவாங்க. 7 மணிக்குள்ளே அவங்க சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்போ தான் கேட்டேன், எல்லாமே ஒழுங்காக ப்ராப்பராக கிளாஸஸில் எதுவுமே நடக்கலை. ஒரு லெசன் பிளான் எழுதிட்டு வர்றதோ, அஸ் அ டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் வி ஹேவ் டு ஆஸ்க் எவ்ரி திங், ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அப்போ தான் கேட்டேன், ஏன் ஒன்றுமே செஞ்சுட்டு வர மாட்டேங்கிறீங்க, யூ ஆர் சிம்பிளி கம்மிங் டு ஸ்கூல் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால், we have no electricity, we used to sleep at 7 o'clock. 7 மணிக்குள்ள தூங்க போயிடுவோம், because there is no electricity, how can we learn do everything அப்படின்னாங்க. சரி யோசித்து பார்த்தோம், கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படியாவது ஒரு லைட்டிங் சிஸ்டம் கொடுக்கணுமே. ஏன்னா எங்களுக்கு வந்து மிஷினரிஸ் ஒரு சின்ன லைட் இருக்கும், ஒரு 5 வாட்ஸில் எங்களுக்கு சோலார் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் மினிமம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு அது கூட இல்லை, ஹவுசஸ் மட்டும் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், 1 இயர் ஆனவுன்னா ஹெட் மாஸ்டரும் நீங்கள் ஏதாவது செய்யணும் ஸ்கூலுக்கு அப்படின்னாங்க. இப்போ லிட்டில் வே அசோசியேஷனுக்கு எழுதி போட்டோம், ப்ராஜெக்ட் எழுதினோம். அது எப்படின்னா அந்த முறைகள்லாம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தெரிஞ்சுட்டு போயிருந்தேன் நான். எங்கள் தம்பி MSW படித்து அந்த ப்ராஜெக்ட் எழுதுகிற மெத்தட் இதெல்லாம் கொண்டு போனதுனால போய் எழுதினேன். லிட்டில் வே அசோசியேஷனுக்கு எழுதுனா $20,000 எனக்கு அங்கேருந்து சேங்ஷன் ஆகி வந்தது. இப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு, இந்த மாதிரி லைட்டிங் சிஸ்டத்துக்கு சோலார் வாங்கி போடணும். அதுக்கு அப்ளை பண்ணி எங்கே இருக்குது ஒவ்வொன்றா கேட்டு நம்ம வி ஆர் நியூ டு தட் பிளேஸ். நாங்கள் இருக்கிறது ஒரு குக்கிராமம் உள்ள இன்டீரியர் பிளேஸ், காட்டுக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணும்போது டவுனில் தான். அப்போ என்ன பண்ணோம், $20,000 கிடச்சிச்சு. அப்படி டிஸ்கஸ் பண்ணி லுசாக்காவுக்கு போய், கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜாம்பியா, அது வந்து 2 நாள் பயணம் பண்ணோம். ஒரு நாள் லிவிங்ஸ்டன் போகணும், அடுத்த நாள் தான் லுசாக்கா போக முடியும். போய் அங்கே உள்ள ஒரு ஏஜென்சி, சோலார்
கம்பெனியை பார்த்து ம்ஹ்ம். அது ஒரு சைனாவிலேருந்து ஒரு லேடி, ஒரு யூரோப்பியன் லேடி தான் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி இதுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட் போட்டு இத்தனை அதான் எல்லா ஸ்டாஃப் ஹவுஸஸ், டீச்சிங் ஸ்டாஃப் ஹவுஸஸ், ஸ்கூலு, நமக்கு மிஷினரிக்கு ஹவுசஸ்க்கு ஒன்று, ம். இந்த மாதிரி எல்லா லேபு எல்லாத்துக்கும் சோலார் சிஸ்டம். அப்படி பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு 3 லைட்டு, ம்ஹ்ம். பெட்ரூம், கிச்சன், இந்த லாபி, ம். ஒரு பேட்ரி, ம். ஒரு பேனல், இப்படி இது போட்டு இந்த 20,000க்கு லேபுக்குரியது இன்னும் கொஞ்சம் பெரிய பேனல், அதெல்லாம் 2 பேட்ரிஸ் உள்ளது ஸ்கூல் லெபார்ட்ரிஸ்க்கு. ம்ஹ்ம். ஒரு ஃப்ரிட்ஜு கூட அந்த சோலாரில் தான் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும். பண்ணோம் அது பண்ணி எங்கள் மிஷினரி ஹவுசஸ்லாம் சோலாரில் தான் எல்லாம் ஓடும். ம்ஹ்ம். அது வெளிச்சம் இருந்தால் தான், இல்லை சன்லைட் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆ. சரி, எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு அத்தனை செட்டும். ஒரு ம்ஹ்ம். பெரிய ட்ரக்கு 2 லாரி நிறைய வந்து லுசாக்காவில் இறங்கிருச்சு. ஆனால் அவன் கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டான். ஆஹா. அதாவது எங்கே போகுதுன்னா சிச்சிலி மிஷின் டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ஓ. இப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம போய் எங்கே டேக்ஸ் கட்டுறது, ஃபுல்லாக இருந்ததுக்கு எல்லாமே இது பண்ண வி நோ நீட் ஆஃப் பேயிங் டேக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணால் போய் அங்கே உள்ள எம்பி எல்லாம் மீட் பண்ணேன். ம்ஹ்ம். எம்எல்ஏ எம்பி எல்லாம் இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அவங்கள வச்சு பேசி, இது ஒரு மிஷனுக்கு போகிறது, இது மிஷினரிஸ் கொண்டு வர்ற பொருள், ம். இந்த சிச்சிலி மிஷினுக்கு ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டாஃப் ஹவுசஸ் தான் போடுறாங்க, அதனால எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸுக்கு. டாக்ஸஸ்னு இது பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்தால் அதை ஃபிட் பண்ணணுமே, ம். எங்கே லுசாக்காவில் இருக்குது, அதை இங்கே கொண்டு வரணும். அப்போது இந்த மாதிரி ஒரு லீவில் தான் ஒரு வாரம் போனால், ஒரு நாள் போனால் 1 வாரம் எடுத்துச்சு. அங்கே போய் இதெல்லாம் மீட்டு எடுத்து ம்ஹ்ம். ட்ராவல் பண்ணி போய் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு அந்த எங்கள் பயணியர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த ஐரிஷ் ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸ், ம்ஹ்ம். அந்த ப்ரொவின்ஷியல் நல்லா கவனிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அவங்கள ம்ஹ்ம். மறக்கவே முடியாது. ம். பண்ணி எனக்கு எங்கெங்கே கூட்டிகிட்டு போனேன், எதை பண்ணேன் எல்லாமே செஞ்சாங்க. பிகாஸ் ஐ வாஸ் யங் அந்த டைமில், ஒரு ம். 35 இயர்ஸ் வந்து யாருமே அப்படி அவ்வளவு யங்கில் மிஷினரியாக போனது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் ம்ஹ்ம். டூ யங். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகி தான் இதுக்கு வருவாங்க, மிஷன் சர்வீஸ்க்கு. நம்ம இந்தியன்ஸ் வந்து லுசாக்காவில் ட்ரேடர்ஸாக இருக்காங்க, நிறைய ஜாமான் அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ட்ரக்கை பிடிச்சி ம்ஹ்ம். அங்கேருந்து கொண்டு வந்தோம். அங்கேருந்து வரும்போது எல்லோரும் 1 வாரம் ஆச்சுன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நோ கம்யூனிகேஷன் அட் ஆல், ரேடியோ ஃபோன்லாம் தான். கிடையாது. அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் 8 to 8:30 வரை ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அப்போ சொல்கிறோம் சிச்சிலி, இதை லிவிங்ஸ்டன் என்னது வாண்ட்ஸ் டு சிச்சிலி மிஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக போய் அந்த இதை பிக்கப் பண்ணி அந்த எடுத்தா தான் பேச முடியும். அந்த ஓ, நேரம் இந்த ஆள் ரேடியோ சிஸ்டத்தில் தான் நீங்கள் ஃபோன் சிஸ்டத்தில். பண்ணுறது, ஆமாம் பேசுகிற ஆமாம், மாதிரிலாம் அப்போ கம்யூனிகேஷன். வேறு நோ கம்யூனிகேஷன் அட் ஆல் அந்த டைம். ம். இப்போ அங்கேருந்து இது லுசாக்காலேருந்து பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கான்னு 1 வாரம் கழிச்சு, அப்புறம் அங்கேருந்து அங்கே கொண்டு வந்து லிவிங்ஸ்டன் கொண்டு வந்து, லிவிங்ஸ்டன் வேறு ட்ரக்கை மாற்றி இங்கே வர்றது மாதிரி வேறு ஒரு இந்த மணலுக்குள்ளே. அங்கேருந்து நல்ல ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், ஒவ்வொரு டவுனையும் நினைக்கிறதுலாம் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் ம்ஹ்ம். ஹைவேஸு. ஆனால் அந்த இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரே மணல், கலகாரி டெசர்ட்டோட பார்ட். அப்படியே மணல் பதிஞ்சுக்கிறோம். நம்ம காரெல்லாம் ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அப்படியே சுற்றும் வீல்லாம், போகாது. போகாது, அங்கங்கே ஸ்டக் ஆயிரும். அதனால நாங்கள் போகும்போதே இந்த போர் வீரர்கள் மாதிரி ஸ்பேடு, கடப்பாரை மண்வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அது எந்த நேரத்தில் ஸ்டக்கான இறங்கி அதெல்லாம் பறிச்சு விட்டு ஒரு பலகை போட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து இது பண்ணி தான் போகணும். ஆனால் புஷ்ஷஸில் இப்போ என்ன வேணாலும் நடக்கும். அதனால் டவுனுக்கு போகிறதுனாவே ரொம்ப யோசிப்போம். 2 நாள் மனசளவில் ப்ரிப்பேர் பண்ணி தான் அங்கே போக முடியும். நம்ம வண்டி தான் ஓட்டிகிட்டு போகணும், நம்ம காரு இதில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அந்த ட்ரக் அரேஞ்ச் பண்ணி நிறைய திங்ஸ்னால கொண்டு வரும்போது நான் ஒரே ஆள், அதை மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஆனாலும் அவங்க நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்ச்சர் ஃப்ரீயாக இருந்தால் கூட நம்மளுக்கு நல்ல மரியாதையும் மதிப்போம். ஒரே ஆள், அவங்க 2 பேர், டிரைவர் அவங்க, நான் கூட.
அங்கேருந்து வேறு வழி இல்லை, யாருமே வர்றதுக்கு வழி இல்லை. ம். அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கில் இருக்காங்க. அங்கேருந்து கொண்டு வந்து நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு அந்த காட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கும்போது. ம்ஹ்ம். சுச்சிலி மிஷினுக்கு தனி வந்து ஆளா போய் சாதிச்சிட்டீங்க. என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை. திங்ஸ் வந்துருச்சு, அதை கொண்டாந்து உரிய இடத்துல சேர்க்கணும். அப்போ வேறு மலேரியா வந்துருச்சு எனக்கு. சாப்பிடவே முடியல, இம்யூன் பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நல்லா தெரியுது. ம்ஹ்ம். எதுவுமே சாப்பிட முடியாது, அப்படியே இதாகும். பை காட்ஸ் கிரேஸ் அங்கே ஒரு பிளம்பர் இருந்தான், ம்ஹ்ம். அங்கே இருந்தாங்க. அவரை பிடிச்சி எல்லா வீட்டுக்கும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரே வாரத்தில் திரும்ப எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கேயே லுசாக்கா போகும்போதே புக் பண்ணி திரும்ப இந்தியா வந்து சேர்ந்ததான். இங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப அது வந்து அந்த பேரசைட் வந்து மல்டிப்ளை ஆக ஆக நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து இதை டவுன் லோவாயிடும். ஆயிடும். அங்க ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல சிஸ்டர்? ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஆனாலும் என்ன கேட்கல அங்கே டேப்லெட் ஓகே. எடுத்ததெல்லாம். ஒரு மாதிரி சாப்பிட முடியாது, அப்படி ஒரு மாதிரி கசந்துக்கிட்டே இருக்கும் வாய். அது வெறும் தண்ணி இது சாதம் பண்ண, வேறு எந்த இதுவுமே சாப்பிட முடியாது, அந்த மாதிரி வந்துடும் அந்த பேரசைட் உள்ள போகும். எத்தனை வீடுகளுக்கு போட்டீங்க அந்த வீடுகளில் சோலார் ஒரு சிஸ்டம்? 20 ஸ்டாஃப் ஹவுசஸ் ஆஹா. ப்ளஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம், லேபு, நம்ம ம். மிஷன் ஹவுஸ்க்கு ஒன்று, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இருந்துச்சு ஸ்டாக். பரவாயில்ல, ஒரு வச்சு பெரிய அது ஒரு சாதனை செஞ்சிருக்கிறீங்க. அப்போ தான் கேட்டேன். அதான் முதல் நாள் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த குழந்தைங்களும் அவங்களும் அந்த முதல் நாள் லைட் எரியும் போது மார்னிங் அந்த வழியாக தான் நடந்து ஸ்கூல் போனோம். போகும்போது எல்லாம் ஓடி வந்தாங்க, ம். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு. வரும்போது என்னன்னு கேட்கும்போது அப்புறம் வெரி நைஸ் வெரி நைஸ், வாட் அப்படின்னா லைட்டிங் சிஸ்டம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்டேன். ம். ஹவு டிட் யூ ஃபீல் லாஸ்ட் நைட், ஏன்னா அதுங்கிட்ட இங்கிலீஷில் தானே பேச முடியும். ம். ஹவு டிட் யூ ஃபீல் லாஸ்ட் நைட்னா வி ஃபெல்ட் வி வேர் இன் லண்டன் அப்படின்னாங்க. அந்த ஒரு லைட் லண்டன்ல இருக்கிற மாதிரி இருக்குண்டு. அதுக்கப்புறமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பேட்டரியை லைட்டிங் இதை சேவ் பண்ணி அப்போவே டிஷ் ஆண்டனா வச்சு டிவி பொருத்தி உலகத்தையே அப்போ பார்க்க ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல. அது வரை வந்து வெறும் ரேடியோ கேட்பாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது சுனாமி வந்தது, இந்த ரேடியோ எந்த நல்லா வச்சு நியூஸ் கேட்பேன். எனக்கே அவங்க சொல்லித்தான் தெரியும் நான் இந்தியாவில் சுனாமின்னு. அப்படி அந்த அளவுக்கு அவங்க ரேடியோ ரேடியோ யூஸ் பண்ணி நியூஸ் நல்லா கேட்பாங்க. ஆனால் விஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தாங்க. அந்த கரண்ட் நீங்கள் கொண்டு போய் கொடுத்ததில் அதுக்கப்புறம் தான் உலகத்தை அவங்களோட பார்த்து, டெவலப்மெண்ட். ஏன்னா அவங்க உள்ளேருந்து வெளியும் வர முடியாது, உலகமே என்னன்னே தெரியாத நிலை. இன்னும் படித்தவங்க வேணால் ஏதாவது இதுக்கு போகலாம் வெளியில் ஆக்டிவிட்டீஸ்க்கு, மற்றபடி அந்த புஷ்ஷில் இருக்கவங்க அப்படிங்கலாம் அந்த நேரத்தில் உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸை அங்கே ஸ்டாஃபுங்க, ஹாஸ்பிட்டல் இருக்க ஸ்டாஃபுங்கெல்லாம் சிஸ்டம் மட்டும் அங்கே வாங்கி போட்டாங்க. அவங்க ஸ்டாஃபுங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. சரி, அவங்க அப்புறம் ஏதோ ஒரு ஏஜென்சி பிடிச்சி இது பண்ணி அவங்களும் வாங்கி கொடுத்துருன்னு தான் நினச்சி. அப்படியாக நல்ல ஒரு அது அனுபவம். அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு, அவங்க உலகத்தை பார்ப்பதற்கு, இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தில் அவங்க வாழ்க்கையை கழிப்பதற்கு அது ஒரு நல்ல கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். எழுதின உடனே சாங்ஷன் ஆகி வந்தது லிட்டில் வே அசோசியேஷனுக்கு. நான் எதிர்பார்க்கல, சும்மா விளையாட்டு போல் எழுதினேன். கடவுள் உங்களை பயன்படுத்திருக்காரு பாருங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து வேற மெடிசின் படிக்கணும்னு இருந்தது, டீச்சர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்பிரிக்கா மிஷனுக்கு வந்து அங்கே அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கும் ட்ரை பண்ணி எழுதியெல்லாம் போட்டோம். அது வந்து கொஞ்சம் தூரம் வரும், லைன் இழுத்துட்டு வரும்போது அடுத்தது அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இதாகிரும், கொலாப்ஸ் ஆகிரும், பணம் பத்தாது, அப்புறம் வந்து அவங்க செத்து போயிடுவானுங்க. அந்த மாதிரி நிறைய டிசீஸில் காட்டுக்குள்ளே தானே வரணும். அப்படியே இப்போ வந்துருச்சுன்னு சொன்னாங்க, எல்லாம் கான்ஸ்டியூவன்சி ஆயிடுச்சு பக்கத்தில், இந்த சிச்சிலி முளபேசி அப்படின்னாங்க. அந்த இது ரோடு அப்படி அதே மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து. இப்போலாம் பஸ் அப்போவே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இருக்கும்போது. நீங்கள் இருக்கும்போது இந்த கேர்ள்ஸ் லைஃப்லையும் ஒரு வளர்ச்சி, எல்லாரையுமே படிக்கணும் கட்டாயம். அதுக்கப்புறம் சில ப்ரெக்னென்சி எல்லாம் இருக்கும். அவங்க வந்து ஃப்ரீ கல்ச்சரை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். கல்ச்சர் வந்து ஃப்ரீ கல்ச்சர். அவங்க வந்து யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அங்கே வந்து பலதாரமான மனம் உண்டு. எப்படின்னா இது ஆண் ரேஷியோ வந்து கம்மி, பெண்கள் வந்து அதிகம். அதனால் 1:10 ரேஷியோ. ஒரு ஆண் வந்து 10 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அரசே கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுனால அது அவங்களுக்கு பாவம் அல்ல. ஏன்னா கல்ச்சர் என்ன சொல்லுதோ, அவங்க கல்ச்சர் அது, மக்கள் என்ன விரும்புவாங்க அதான் நீ மகேசனின் பண்பு இல்லையா. அதனால அது அவங்க வந்து கல்ச்சர் ஃப்ரீ கல்ச்சர் தான். இப்போ வந்து ஒருத்தர்
ஆனால் கல்யாண முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மாதிரி இருக்காது. ம்ஹ்ம். அவங்க வந்து ஆண்கள் தான் பெண்களுக்கு லொபோலான்னு சொல்லுவாங்க. அந்த டவுரி கொடுப்பாங்க. ம்ஹ்ம். கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஃப்ரீ லேண்டு தான், வெர்ஜின் லேண்டு. இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கு. ம்ஹ்ம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டில் சீக்கிரமே போனதுனால நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு சொல்லிட்டு நம்ம உழுது வெட்டி மாடெல்லாம் வச்சு உழுது நம்ம நிலத்தை பண்படுத்தி நாம் முன்னுக்கு வந்தோம். அங்கே வந்து என்ன பண்ணால் நேரடியாக மெஷின்ஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. ஓகே. அதனால் அவங்களுக்கு உழுகணுன்ற அந்த இதெல்லாம் தெரியாது. ம். முடிஞ்சால் நாங்கள் சொல்லுவோம், அந்த இவ்வளோ லேண்டு கிடக்கு, எதுக்கு நீ கஷ்டப்படணும்? ஒரு என்ன மண்வெட்டி வச்சு கொத்தி ம். அதில் விதைய போட்டிங்கன்னா வந்துரும். அது பாட்டுக்கு முளைச்சி வந்துடும். இப்போ ஃபீஸெல்லாம் கட்ட முடியாதுன்னு இருக்காங்க இல்லையா? அப்போ நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீ கொத்தி அந்த லேண்டை நல்லா மணற்பாங்காக இருக்கும். அது மழை நல்லா பெய்யுமே. அந்த காலத்தில் மண்வெட்டி வச்சு விதைய போட்டினா அது பாட்டுக்கு வந்துடும். களை அடிச்சுட்டுனா அதுவாக வந்துடும். அதை எடுத்து என்ன பண்ணலாம்? சேல்ஸ் விற்றுட்டு பண்ணிக்கலாம். அங்கேயே இருக்குது, வாங்குறவங்களாம் இருக்காங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு நீ ஃபீஸ் கட்டலாம், உன் செலவுக்கு வச்சுக்கலாம். ஒய் டு யூ வரி? அதாவது நாம் வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டு 47லே இங்கேருந்து அவங்கள போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாமளாக நம்ம ஒரு தன்மானத்தோடு நம்ம உழைச்சி முன்னுக்கு வந்தோம் நம்ம நாட்டில். ம். அங்கே அப்படி இல்லை. அவங்க போனாலும் இன்னும் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. எப்போ திரும்ப ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து முன்னேறி வரணுன்றது இருக்காது. அடுத்து எப்போ திரும்ப செய்வாங்கன்னு பார்ப்பாங்க. ஓகே சிஸ்டர். தொடர்ந்து பேசுவோம் சிஸ்டர். நிறையா சொல்லியிருக்கிறீங்க. அன்பு நேயர்களே, நிறைய காரியங்களை இன்றைக்கி சொன்னாங்க. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை உலகத்தை பார்க்க வச்சது. கரண்ட் கிடையாது, இருந்தாலும் சோலார் சிஸ்டத்தை ஒரு ஏஜென்சிக்கு எழுதி போட்டு அதை வாங்கி தனி தனி ஆளாக டவுனுக்கு போய் அதை வாங்கி அங்கே வந்து ஒரு வாரமாக ட்ராவல் பண்ணி வர வச்சு தனியாக இருந்து செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய கஸ்டம்ஸ் வரியிலிருந்து மீட்டு டேக்ஸ் போடாமல் கொண்டு வந்து அதெல்லாம் செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். கடவுள் அழகாக அவங்கள பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி முன்கூட்டியே தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் சிஸ்டருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக அனுபவங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.